வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புது அன்பாக்சிங் ஒன்ப்ளஸ் புல்லட்ஸ் வயர்லெஸ் Z2 அப்படின்ற மாடல் பார்க்க போகிறோம். இது 2022 மாடல், புதுசாக இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த வயர்லெஸ் நெக் பேண்டு தான் வந்து இவ்வளோ ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. இதில் பாக்ஸில் என்னென்ன கண்டென்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெக் பேண்டு, வயர்லெஸ் நெக் பேண்டு, அதோட கலர் வந்து நம்ம வாங்கியிருக்கிற கலர் மேஜிக்கோ பிளாக் அப்படின்றது. அடுத்தது ஒரு சார்ஜிங் கேபிள், அப்புறம் ஒரு யூசர் கைட், ஒரு சேஃப்டி வாரண்டி கார்டு அண்டு 4 ஏர் கேப்ஸ் இருக்குது. அதாவது அந்த ஏர் பட்ஸ் மாதிரி வருவீங்களா, அது வந்து ஒரு 4 பீஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெட் கேபிள் கிளப் அப்படின்றது ஒரு வெல்கம் கார்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டை வச்சு நம்ம ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ரிவைல் பண்ணிக்கலாம். அதுக்காக அந்த கார்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம Z2ஓட ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம். இதோட பேட்ரி பவர் பார்த்தீங்கன்னா 220 mAh பவர் பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகுது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அப்படி இல்லை 10 மினிட்ஸ் நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா ஒரு 20 ஹவர்ஸ்க்கான கண்டினியூஸ் ப்ளேபேக் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். எனக்கு நான் ஃபுல் சார்ஜ் போகிறதுக்கு ஒரு 40 மினிட்ஸ் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு. அடுத்து இதோட ஆடியோ டிரைவர் 12.4 mm கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த Z சீரீஸில் 10 point something தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் 12.4ன்றது. ஸோ பாஸ்ன்றது நல்ல ஒரு எஃபெக்டிவான பாஸ் எஃபெக்டாக இருக்குது. கேட்டும் பார்த்துட்டேன், பர்சனலாகவும் கேட்டும் பார்த்தேன், நல்ல தண்டர் எஃபெக்டில் இருக்குது. இது IP55 நமக்கு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் நமக்கு கிடைக்குது. இது சேஃப்டி ஃபீச்சர்ஸில் நமக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட். சவுண்டு கேட்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. சவுண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. எக்ஸ்ட்ரா நாய்ஸு எதுவுமே கிடையாது. அவ்வளோ பாஸ் எஃபெக்ட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் ப்ளஸ்ஸு, வால்யூம் மைனஸு, இந்த பட்டன் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம வந்து பட்டனை தேடி தேடி அலைய வேணாம். அப்படி லைட்டாக லெஃப்ட் சைடில் பிடிச்சிங்கனாலே போதும், ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அது மாதிரி இந்த ஸ்டிஃப்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிஃப்டாக இல்லாமல் நம்ம கழுத்துக்கு வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. அப்புறம் இந்த பட்ஸு பார்த்திங்கன்னா நம்ம காதில் போய் லாக் ஆகிறதுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. காது பெயினே கிடையாதுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கு முன்னாடி நான் ரியல்மி பட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அது கொஞ்சம் லைட்டாக பெயின் இருக்கும். பட் இதெல்லாம் வந்து எந்த பெயினுமே கிடையாது. அதுக்கப்புறம் நமக்கு சாஃப்ட் LED லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கனெக்ஷனில் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம இதிலேயே பார்த்துக்கலாம். அண்ட் ஆட்டோமேட்டிக் மேக்னெட்டிக் சென்சார் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணாத டயத்தில் அந்த மேக்னெட்டிக் சென்சாரை யூஸ் பண்ணி நம்ம ரெண்டுமே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோ கட் ஆகிடுது. ஃபோன் கால்ஸ் வருது அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம காதில் வச்சாலே போதும், வித்தின் செகண்டில் வந்து ரீகனெக்ட் ஆகிடுது. அண்டு இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பட்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 பட்ஸ் இருக்கும். அண்டு டைப் சி கேபிள், ரெட் கேபிள் இருக்குது. அண்டு கார்டு கொடுத்துருக்காங்க, ரெட் கேபிள் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அன்பாக்சிங். அண்டு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சஸ்பென்ஸாக நான் உங்களுக்கு இப்போ தான் சொல்ல போகிறேன். இது ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு இதோட வாய்ஸ் லெவல் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஏன்னா AI நாய்ஸ் ரிடக்ஷனோட நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது.
இதோட OnePlusோட லோகோ பார்த்தீங்கன்னா அதில் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அன்பாக்ஸ் பண்ணோம். ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. அன்பாக்ஸ்லையோ இல்லை வேறு ஒரு மோட்டோ விளாக்கையோ நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். பயணங்கள் தொடரும்.